காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை புல்டோசரால் இடிப்பார்கள் என்று உத்தரப்பிரதேச பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே முதன்முறையாக பரப்புரை மேற்கொண்ட சோனியா காந்தி தன்னுடைய மகனை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைத்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி 50 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்று தங்களது கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சி மிஷன் 50 என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளதாக விமர்சித்தார். இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பிரதமர் கனவில் இருப்பதாக சாடிய மோடி, அந்த கூட்டணி சீட்டுக்கட்டு போல சரியும் என்றார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசரால் இடிப்பார்கள் என பிரதமர் மோடி கூறினார். सपा कांग्रेस वाले सरकार में आए तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे। क्या योगी जी से यही सीखना है क्या? अरे जरा योगी जी से ट्यूशन लो, बुलडोजर कहां चलाना कहां नहीं चलाना। காங்கிரஸ் கட்சியின் எண்ணங்களை தான் மக்களிடம் கூறும்போது இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்துவதாக தன் மீது குற்றம் சுமத்தப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் அமேதியில் போட்டியிட திராணி இல்லாததால் ராகுல் காந்தி தொகுதி மாறியதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். இதேபோல உத்தரப்பிரதேசத்தின் அன்சகாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போடுவார்கள் என கூறினார். இதனிடையே ராய்பரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி முதல் முறையாக பரப்புரை மேற்கொண்டார். மேடைக்கு அவர் வந்தபோது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் உற்சாகமாக வரவேற்றனர். பின்னர் உரையாற்றிய சோனியா காந்தி, ராய்பரேலியுடனான தனது உறவு கங்கை தாயை போல புனிதமானது என கூறினார். ராய்பரேலி தனது குடும்பம் எனவும் அமேதி தனது வீடு எனவும் கூறிய சோனியா காந்தி, ராய்பரேலி மக்களிடம் ராகுல் காந்தியை ஒப்படைப்பதாக கண்ணீர் மல்க பேசினார். अपना बेटा सौंप रही हूं, जैसे आपने मुझे अपना माना, वैसे ही राहुल को अपना मान कर रखना है। ये राहुल आपको निराश नहीं करेगा। धन्यवाद। जय हिंद। அனைவரையும் மதிப்பது, ஏழைகளை காப்பது, அநீதிக்கு எதிராக போராடுவது என தனக்கு இந்திரா காந்தியும் ராய்பரேலி மக்களும் அளித்த போதனைகளை ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் கற்றுக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார்.